உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் அரங்கேற இருக்கிறது. பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள் வருகிறது. இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு. அண்மையில் தான் மகளிர் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதையொட்டி தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் ஆள பிறந்தவர், பெண் ஆள பிறந்தவர். இது ஒரு உண்மையான செய்தி. இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் ஆளப்படுகிறவர், ஆள பிறந்தவர், பெண் ஆள பிறந்தவள் என்று இந்த பட்டிமன்றத்துடைய அவை முதலிலேயே சொல்லிவிடுகிறது. சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறது. அவள் இப்போது ஆள்கிறாளா அல்லது அடங்கி இருக்கிறாளா? அவள் இப்போது இந்த சமூகத்தில் ஆள்பவளாக, ஆட்சி செய்பவளாக இருக்கிறாளா, இல்லை அடங்கி இருப்பவளாக இருக்கிறாளா? அது இல்லங்களிலாகட்டும் சமூகத்திலாகட்டும் பெண்ணினுடைய தன்மை எவ்வாறாக காணப்படுகிறது? சமூகத்தில் பெண் ஆட்சி புரிபவளாக இருக்கிறாளா, இல்லை அடங்கி போகிறாளா என்பதுதான் அந்த கேள்வி. ஆனால் இந்த பட்டிமன்றத்துடைய தொடக்கத்திலேயே அந்த தலைப்பிலேயே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சில சொற்கள் இருக்கிறது. ஆள பிறந்தவள் பெண் என்று சொல்லித்தான் தொடங்குகிறது பட்டிமன்றம். எனவே ஆனால் அது உண்மைதான், ஆள பிறந்தவள் தான் பெண். ஆனால் அவள் ஆள்கிறாளா, இல்லையே அடங்கி கிடக்கிறாள் என்று பேசுவதற்காக கவிஞர் இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் மா காந்திமதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள் தென்காசியில் இணைந்திருக்கிறார். நீங்க சொல்லியிருக்கிறது உண்மைதான், பெண் ஆட்சி செய்கிறாள். உண்மையிலேயே இந்த சமூகத்திலே பெண்ணுடைய ஆட்சி தான் நடக்கிறது என்று பேசுவதற்காக திருவள்ளூரிலிருந்து கவியரங்க திலகம் திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருப்பூரிலிருந்து திருமதி க சத்யவதி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பழனி திண்டுக்கல்லிருந்து திருமதி பா ஆயிஷா சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்படி இதுல என்னன்னா, பழனி என்பது முருகனுடைய ஆட்சித்தலம். பழனி என்கிற முருகனுடைய ஆட்சித்தலத்திலிருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, பெண் ஆளப்படுகிறாள் அப்படின்னு, அடக்கப்படுகிறாள் என்று. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அவங்க ஆட்சியோடு செய்கிறார்கள். எனவே இந்த பட்டிமன்றத்திலே 2 அணிகளும் இணைந்து சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருந்து தனவாசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் சிறப்பாக இந்த அமர்வை அழகுற அமைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழறி வானொலி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய வணக்கங்களையும் வரவேற்பையும் அளிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் கேட்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தமிழ் உறவுகளையும் வணங்கி வருக வரவேற்கிறோம். அதே நேரத்திலே இதை வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய வரவேற்பை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பெண் எத்தகையவர்? இன்றைக்கு ஆண் பெண் என்று 2 பிரிவாக இருந்தாலும் கூட எல்லோருமே பெண்ணுக்குள் தான் அடக்கம். பெண் இல்லாமல் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு பெண் தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். இது மனித சமூகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பெண்கள் தான் உயிரை கொடுக்கிறார்கள். மனுஷன் தாங்க பெண்கள் வயிற்றுல பிறக்கிறாங்க, அது மாதிரி இந்த இதுல ஆண்கள் வயிற்றுல பிறக்கிறது அப்படி சொல்லி ஏதாவது ஒரு
உயிரினத்தை காட்ட முடியுமா? யாராலாவது காட்ட முடியாது. எல்லா உயிரினத்துக்கும் பொதுத்தன்மையாக கொண்டிருக்கிறது பெண் தான் பிறப்பை கொடுக்கும். ஆண் பெண்ணின் வயிற்றிலே பிறப்பான். ஆனால் இப்படி பெண் வயிற்றிலே பிறந்த அந்த ஆண் பிற்காலத்திலே இந்த பெண்களையே அடக்குகிறான், ஒரு ஆணாதிக்க சமூகத்தை நிறுவி இருக்கிறான், பெண்களை அடங்கி போகிறார்கள் என்று சொன்னால் இது எத்தகைய ஒரு வேதனையானது என்று நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றித்தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் காரசாரமான விவாதங்களை முன்வைத்து பேச இருக்கிறார்கள். இந்த விவாத அரங்கத்திலே ஆள்கிறவள் அடங்குகிறவள் என்று 2 அணியிலே இருந்து பேசுகிற 2 அணியை சேர்ந்தவர்களும் பெண்கள் தான். பேசுவதற்கு கூட ஒரு ஆண் வரவில்லை. ஆள்கிறாள் என்று சொல்லவும் ஆணுக்கு துணிச்சல் இல்லை. அடங்குகிறாள் என்று சொல்லவும் ஆணுக்கு மனசு இல்லை. எல்லா பெண்களே வந்து பேசுறாங்க. இதில் நான் மட்டும் நடுப்புற எதுக்குன்னு தெரியல. எது என்ன கூட்டாங்க வழியும் சொல்லித்தான் விட்டுருக்காங்க. வேற யாரும் ஆள் இல்லைன்றதுக்காக என்னை விட்டாங்க போது. யாரும் ஆள் இல்லாததால் அடங்கி வந்து அமர்ந்திருக்கிறேன் நான். அந்த வகையில இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. முதற்கட்டமாக பெண் ஆள்கிறாள் என்று பேசுவதற்காக கவிஞர் து. பவானி அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி பவானி அவர்களே. நல்ல கவிஞர். நீராறும் கடலுத்த என்ற கவிதை நூலை வெளியிட்டவர். அடுத்த மாதத்திற்கு அவருடைய இன்னொரு கவிதை நூல் வெளிவர இருக்கிறது. இப்படி தொடர்ந்து கவிதை உலகத்திலே பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர். உலக சாதனை கவியரங்கத்திற்கு பொறுப்பாளராக வந்து 100 கவியரங்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர். சிறப்பான ஆளுமை தன்மை உடையவர். எனவே அவர் ஆள்கிறாள் என்று பேச வருகிறார். வாருங்கள் திருமதி து. பவானி தந்தையன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை முன்வை. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றம். இப்பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எம்மணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆள பிறந்தவள் பெண். ஐயா அவர்களையே நிறைய கருத்துக்களை சொல்லிட்டார். இது தலைப்பே பாருங்க, ஆள பிறந்தவள் பெண். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய வேலையே கிடையாது. ஆள்வதற்காகத்தான் பிறந்திருக்கின்றால் பெண். நிச்சயமாக அன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை மாற்றி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இறைப்பிள்ளை கான் கும்மியடி என்று பாரதி அன்றே சொன்னார். அந்த கூற்றினை நிறைவேற்றும் விதத்தில் பெண்கள் கல்வியில் இன்று 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கள் பெண்கள் முதல் இடத்தில் வந்து மாநில அளவிலும் மாவட்ட இடத்திலும் ஆட்சி பெறுகின்றார்கள், ஆள்கிறார்கள். அந்த அளவில் பெண்கள் சிறப்பு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து பார்த்தோம் என்றால் இல்லத்தில் எடுத்துக்கொண்டால் அதுவும் நடுவரையா பெண்கள் தான் இல்லால் ஆள்கிறவள். இல் கூட்டல் ஆள், இல்லத்தை ஆள்கிறவள் என்றேதான் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லத்தை ஆட்சி செய்கின்றார். ஒரு கணவனானவன் தன் வேலைக்குத்தான் செல்கிறான். வேலைக்கு சென்று ஊதியத்தை வாங்கி கொண்டு எடுத்துட்டு வந்து தன் மனைவியிடம் கொடுக்கின்றான். அந்த மனைவியானவள் தன்னுடைய அந்த இல்லத்தை மிக சிறப்பாக, அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு என்னென்ன செலவு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு கல்விக்கு நிதி ஒதுக்க வேண்டும், மளிகைக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும், இப்படி ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய விதத்தில் பெண்களினுடைய கையில் தான் அந்த குடும்பத்தை உயர்த்துவதும் தலை நிறுத்துவதும் அவளுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகையால் பெண்களுக்கு ஆளக்கூடிய அந்த திறம் இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்களுக்கு சம்பாதித்து எடுத்து வந்து தரக்கூடிய அந்த இதுதான் தெரியுமே ஒழிய தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது என்ற இதுவே தெரியாது. கேட்டா கூட எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் என்னுடைய மனைவிதான் எல்லாம். நம்முடைய நடுவர் ஐயா கிட்டே கூட கேட்டா கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா கூட எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, எல்லாம் என்னுடைய மனைவிதாமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூட பாத்தீங்கன்னா இல்லறத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய பெண் இல்லறத்தை ஆட்சி செய்கிறது. அதாவது சோதனைகள் வந்தால் கூட அதை எப்படி சமாளிப்பது அப்படின்ற ஒரு பக்க பலமும் அவருக்கு தெரியும். இன்றைய பெண்கள் வந்து இல்லத்தை மட்டுமா ஆள்கிறார்கள்? இல்லை, அவர்கள் நுழையாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் மிக திறம்பட செயலாற்றுகிறார்கள். அதாவது
அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி மிகச் சிறப்பாக இருந்து வருகின்றார்கள். அதாவது நிறைய பெண்கள் மேயர்களாகவும், கிராமத்து தலைவர்களாகவும், நகராட்சி கவுன்சிலர்களாகவும் திறம்பட ஆட்சி செய்து வருகின்றார்கள். பெண்களுடைய ஆட்சியின் பொழுது பார்த்தோம்னா மிகச் சிறப்பாகவே இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய ஆட்சியெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அப்படி அர சமீபத்துல வந்து நான் ஒரு செய்தியை கூட பார்த்தோம். கேரளாவுல வந்து ஒரு ஆண் மகன் அவன் வந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தாராம். அவருக்கு வந்து அந்த தொழில வந்து வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்ட உடனே அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, தற்கொலை செஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த அந்த நிறுவனத்தை அந்த மனைவியானவள் அதை எடுத்து திறம்பட நடத்தி இப்ப அந்த நிறுவனத்தை நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முதல் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த அவளுக்கு அந்த அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆளக்கூடிய பக்குவம் அவளுக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த ஆண்மகனுக்கு கூட அந்த பக்குவம் இல்லை. பயந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அந்த பெண் அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தை உயர்த்தி மிகச்சிறந்த ஒரு நம்பர் 1ஆக கொண்டு வந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு அவளுக்கு திறம்பட நடத்தக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கின்றது. இன்று நம்முடைய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் கூட திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் கூட ஒரு பெண் தானே. அதே போல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி, இவர்கள் எல்லாமே வந்து ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நடுவர் ஐயா அவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் இன்று வந்து ஆள்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களால் தான் வீட்டையும் உயர்த்த முடியும், நம்முடைய நாட்டையும் உயர்த்த முடியும். ஆகவே இன்றும் என்றும் எப்பொழுதும் பெண்கள் ஆள பிறந்தவர்கள் தான், அழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்களே, ஆள பிறந்தவர்களே என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி சுபாவாணி, திருவள்ளூர். அருமை அம்மா, அருமை அருமை. எல்லா மாநிலங்கள போய் பாருங்க, பல மாநிலங்கள்ல பெண்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக பெண் இருக்கிறார். பல ஊர்களிலே கவுன்சிலராக பெண்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், மேயர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார். குடியரசுத் தலைவரை விட்டுவிடுங்க, அது கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஒருவர், ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெறுகிறார். கவுன்சிலர்லாம் இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கருத்துல சொன்னாங்க. ஒரு கேரள நிறுவன தலைவர், அவர் மறைந்த பிறகு அந்த பெண்மணி இல்லத்தரசி வந்து அந்த நிறுவனத்தின் பொறுப்பெடுத்துக் கொண்டு கேரள மாநிலத்தில் ஒரு முதன்மை நிறுவனமாக மாற்றியிருக்கிறார் என்றெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கூடவே சேர்த்து நடுவரையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டாங்க நடுத்தல. அவங்க வீட்டுல போய் பாருங்க, அவர்கிட்ட காசு கொடுப்பாரு, அவங்கதான் எல்லாம் செய்வாங்க. அதனால வேண்டி நடுவர் வீட்டிலேயே அப்படித்தான், பெண்கள் தான் ஆள்கிறார்கள் என்று அருமையாக உண்மைதான். பெண்கள் என்ன வீட்டுல பெண்கள் தான் வந்து பெண் தான், இந்த மனைவி தான் குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா நான் சொல்றதை மீறி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்றதை மீறி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க புதுசா ஒன்று கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. இது வரல ஒரு பட்டிமன்றம் கூட அவங்க தலைப்பு. அதான் இப்படித்தான் பல வீடுகள்ல இருக்குது அப்படின்னு பேசுறதுக்காக கல்யாணி அம்மா தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து அடங்குகிறாள் என்ற தலைப்புல பேச வந்தாங்க. ஆனா உண்மையிலேயே மிகுந்த ஆளுமை திறன் கொண்ட ஒரு பெண்மணி கல்யாணி. அவரை பற்றி நாம் பல இடங்களிலே அவரை நாம் பாராட்டி பேசலாம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி, கணவன் வந்து இராணுவத்துல இருக்கார், 10 வருடம் 15 வருடம் இராணுவத்துல பணியாற்ற அவ்வப்பொழுது வந்து விட்டு செல்லுவார். ஆனால் ஒரு பெண்மணி தன்னுடைய 2 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவளை படிக்க வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி இதுக்கிடையில அவங்களும் பணிக்கு போயிட்டு வந்து எவ்வளவு பெரிய ஆளுமையாக திகழ்ந்திருக்கிறார். ஆனால் அவங்க சொல்றாங்க, இல்லைங்க அடங்குகிறாள் பெண் அப்படின்னு சொல்லி
பேசுவாங்க. வாங்கம்மா, வாருங்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களே. ஆளுமை திறன் மிக்கவரே, வாருங்கள். அழுகி போவது எப்படி என்று சொல்லுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்கிட்டேன். மற்றும் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வின் நடுவராக வீற்றிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, பட்டிமன்ற நிகழ்வில் எதிரணியராக இருக்கக்கூடியவர்களும் என்னோடு இணைந்து பேசக்கூடிய அணியினருக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய ஐயா எடுத்தா சொல்லிட்டாங்க, ஆள பிறந்தவள் பெண். அதிலே எவ்வளவு அழகா உள்ளூர் கருத்தை வச்சிருக்காரு பாருங்க. ஆள பிறந்தவள் பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தலைப்பு கொடுக்குறாரு. ஆள்றாளா அடங்குகிறாளா? எதுக்கு தலைப்பு வரணும்? ஆள பிறந்தவள் பெண்ணு, அதே நிக்க வேண்டியதானே. அப்ப அவங்களுக்கே தெரியுது பெண்ண ஆள பிறந்தவள் சொல்லிக்குவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அடக்கியே வச்சுக்குவாங்க. அதுதான் உண்மை. அம்மா சொன்னாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஆளக்கூடிய திறன் எல்லா பெண்ணிட்ட இருக்குதான். ஆனா ஆள்கிறாளா? கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, ஆளவில்லை, அவளை அடக்கிதான் வைத்திருக்கிறார்கள். பெண் பிறப்புல இருந்தே அடக்கப்படுகிறாளுங்க, அடங்கிதான் போறா. பிறப்புல இருந்தே பாத்தீங்கன்னா அப்பா, அண்ணே, மாமா, சித்தப்பா எல்லா உறவுகள்டையும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும், இதை செய்யாத அதை செய்யாத, அங்க இருந்தே அடக்கப்படுகிறாள் பெண்ணு. இதுல எங்க போய் படிப்புல முதலிடத்துல இருக்காங்கிறாங்க. படிப்புல முதலிடத்துல இருந்து என்ன பண்றது? படிப்புல முதலிடத்துல இருந்தா போதுங்களா? படிக்குதான். அந்த பொண்ணோட கனவெல்லாம் வீட்டுல எல்லாம் நிறைவேற்றி விடுறாங்களா? அந்த பொண்ணு திடீர்னு ராணுவத்துல போய் சேரணும்னு சொன்னா சேர்த்து விட்டுருவாங்களா? இன்ஜினியரிங் கூட என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பெண்களை, நீ சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்காத, போய் ஒவ்வொரு பிளாட்டா போய் நின்று வேலை பார்க்க முடியாதுன்னு பெண்களை அந்த படிக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில குழந்தைங்க சொல்லுதாங்க, எனக்கு சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னை படிக்க விட மாட்டாங்க. எத்தனை குழந்தைங்க, எத்தனை பேர் இருக்காங்க? படிச்சு என்ன பண்றது? அந்த பொண்ணோட கனவு நிறைவேறதா? அங்க அடக்கப்படுகிறார். இதுல என்ன ஆள பிறந்தவள்ங்கிறாங்க? ஐயா, அடக்கத்தான் பண்றாங்க. அது வீட்டை நிர்வகிக்கிறாங்களா? எவ்வளவு அழகா பாருங்க. இப்படிதான் எல்லாம் பூசி பூசி முழுகி வச்சிருக்காங்க பெண்களை. இப்ப பெண்கள் தினம் கொண்டாடி அப்படி பெண்களை என்ன பண்றதுன்னா பேசி பேசி அப்படியே ஒரு மயக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இன்னும் தெளிவுக்கு வரல பெண்கள்லாம், அடங்கிதான் இருக்கிறாங்க. ஐயா கூட சொன்னாரு, நான் ஆளுமை மிக்கவள் அப்படிம்பாங்க. ஆனா என் கணவர் சொல்லுவாரு, ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், ரோட கிராஸ் பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாரு. என்னைய ரோட கிராஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாரு. கையை பிடிச்சிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. அது ஒரு குடும்பத்துக்கு இதனால நாங்க கையை பிடிச்சு போவோம். ஆனா அதுங்க அடங்கி போறோங்கிற மாதிரிதான். ஆனா என்னன்னா மீறி செய்யறதில்ல. அன்னைக்கு தெரியாம நான் ரோட கிராஸ் பண்ணி போயிட்டேன். உடனே என் கணவர் கேட்கிறாரு, என்ன நீ ரோட கிராஸ் பண்ணி எல்லாம் போற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதே, சரியில்லையே அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, இங்க எல்லா இடத்துலயும் ஒரு அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஒரு தலைமை ஆசிரியர். அவங்க ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நான் கூட இந்த பாடத்தை. அவங்க சொன்னாங்க, வீட்டுல நம்ம இங்க வெளியில எவ்வளவு திறமையானவர்களா இருந்தாலும் வீட்டுல கணவர்கிட்ட அவர் ஏதாவது சொன்னா, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க அப்படின்னு சொன்னா குடும்பம் நல்லா ஓடும். அதை விட்டுட்டு இல்ல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னோம்னா குடும்பம் விளங்காதுமா அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்ல அந்த அம்மா சொன்னாரு. அந்த அம்மையார் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. வீட்டுக்காரருக்கு எதிர்த்து பேசுறது, வீட்டுக்காரர் சொல்றது செய்யலாம். அதனாலதான் டைவர்ஸ் ஆகி போகுது. இதுல இங்க பெண்கள் ஆள பிறந்தவர்கள் சும்மா வேணா சொல்லிக்கலாங்க. இதெல்லாம் என்ன கதை தெரியுங்களா? இந்த முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கதை. அது ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்ப சொன்னோம்னா இப்ப நேரம் பத்தாது. அதே மாதிரி ஆட்சி செய்பவர்களும் பெண்களா, கவுன்சிலர்லாம் பெண்கள்ங்கிறோம். கவுன்சிலர் நிஜமா சொல்லி பாருங்க, உங்க தெருவுல கவுன்சிலர் பெண்ணா பாத்துட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் தாங்க பாத்துட்டு இருக்காங்க. எங்கம்மா நடக்குது? கவுன்சிலர்னா பேருக்கு தான் அந்த அம்மா பேரை வச்சுக்குவாங்க. ஆனா பாக்குறதெல்லாம் யாரு? வீட்டுக்காரர் தான் பாக்குறாரு. அதே மாதிரி பெண் குழந்தைங்க இவ்வளவு படிச்சு திருமணம் 18 வயசுல என்ன பண்றாங்க? திருமணம் பிடிச்சு 18 வயசுக்கு முன்னாடியே திருமணத்தை பண்ணி வச்சிடறாங்க. அது எங்க இந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? அது ஒரு குழந்தை என்ன பாத்தீங்கன்னா, வீட்டுல பெற்றோர் படிக்கணும்னு சொன்ன பிள்ளைய படிச்சு கல்யாணம் பண்றாங்கன்ட்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அவங்க தான் சொல்லி வச்சிருக்காங்களே 1098 கூப்பிடு, 1098 கூப்பிடுன்னு. அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ற வைக்கிறாங்கன்னு அது கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டு வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிள்ளை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிடுச்சு கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணை அங்கேயே பெற்றோர்கள் எங்களுக்கு இந்த பிள்ளை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்படி எங்க பேச்ச கேட்காம போச்சு இல்ல, இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் பெண்கள் காப்பகத்துல விட்டுட்டாங்க. இப்ப அப்ப பெண்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம்? இதுல எங்க ஆள பிறந்திருக்கோம்? ஆட்சியாளர்களை போய் கேட்டு பாருங்க. பெண்கள் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், எவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா ஆட்சி பண்ற பெண்களை போய் கேட்டு பார்த்தா அங்க அவங்க ஆம்பளைகள்ட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க கொடுக்குற இடர்பாடுகளை எல்லாம் அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி, காவல்துறை பெண்களை பாருங்க, அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வீட்டை ஒப்படைச்சிட்டாங்க, அதெல்லாம் பயங்கர டெக்னிக்கலுங்கம்மா.
வீட்டை ஒப்படைக்கிறா என்னது? வீட்டை அவங்களால பார்க்க முடியாது. வீட்டுல உட்கார முடியுமா? ஒரு ஆம்பளைனால உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? வீட்டை ஒப்படைச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வீட்டை நம்ம தான் நிர்வகிக்கிறோம். அதை ஒரு இது பண்ணி வச்சுட்டு நிர்வகிக்கிறாங்க. வீட்டை நிர்வகிக்கிறாங்க. அதனால இல்லத்தரசி, இல்லாள் அப்படிலாம் சொல்லி நமக்கு நல்ல பேர்லாம் கொடுத்து நம்மள நல்லா வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால அதுல மயங்கிராதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடுறேன். இதுல நீங்க நிறைய மயங்கிராதீங்க. தயவு செஞ்சு பெண்கள் வந்து ஆளப்படல, இன்னைக்கு வரையும் அடங்கிதான் போயிட்டு இருக்கிறோம். அது எந்த விதமான மாற்று கருத்துல அது உண்மை. அதனால அது பாருங்க. அதனால வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிலையில வந்து பெண்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து ஆள்பவள் இல்ல, அடங்கிதான் இருக்கிறோம். அந்த அடங்கி இருக்கிறதுல நம்ம வந்து மிக துன்பங்களை நிறைய பேர் நிறைய இடங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து நல்ல முறையில எடுத்துட்டு அடுத்த முறை பேசும்போது தயவுசெய்து நாங்க அடங்கிதான் இருக்கிறோங்க, ஆள பிறக்கல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்குவோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. திருமதி கல்யாணி அம்மையார் வந்தார்கள். கடகடகடவென்று தன்னுடைய கருத்துக்கெல்லாம் கொட்டி முழக்கினார்கள். நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். ஆளும் பெண்கள் வந்து எவ்வளவு துன்பங்களை வீட்டுல அடையிறாங்க. காவல்துறையில பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட வீட்டுல ஆண்களுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி ஒரு பெண்ணை தங்களுடைய வார்த்தைகளை மீறியதற்காக விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் பெண்கள் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டார் என்கிற ஒரு சோக கதையையும் சொன்னார். நன்றாக சிறப்பாக பேசினார். என் பொண்டாட்டிக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னா கேட்டுக்கணும் கம்முன்னு. அதை வந்து நாம எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. கேட்டுக்கிட்டு போயிட்டா அப்படியே அமைதியா போயிட்டாக்கா எத்தகைய ஆளுமையுடைய பெண்ணாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டு போய்விட்டால் அவங்க வந்து குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அவர் ஒரு பதவியில இருக்கிறார். அந்த அம்மையார் ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைமை மிக மிக ஆகச்சிறந்த தலைமை பொறுப்புல இருக்கிறார். அப்போ அவங்கள பார்த்து பேசுற போது கேட்கிறோம், என்ன பண்றீங்கன்னா, அவர் வந்து தான் பெரிய நிறுவனத்துல வேலை செய்யலாம் சொல்லிட்டாரு. அடுத்து அந்த அம்மா வந்து தன்னை பத்தி சொல்ல வர்ற போது அவர் சொல்றாரு, இவங்க இந்த நிறுவனத்துல இந்த பொறுப்பு இருக்காங்க. இவர் அவங்கள அதை சொல்லக்கூட விட மாட்டேங்கிறார். அந்த தான் வகிக்கிற பொறுப்பை, தான் வகிக்கிற பதவியை, தான் இருக்கிற இடத்தினுடைய சிறப்பு தன்மையை கூட அவர்கள் சொல்ல அனுமதிக்காமல் இவர் சொல்லுகிறார். அது என்ன பண்றாரு, அவங்க ஏதோ சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க, அதனால இவர் சொல்றதா இவர் சொல்லுகிறார் நினைக்கிறேன். நினைச்சுட்டு அதுக்கு கூட உரிமை தராமல் இருக்கிறார். நானே பார்த்த நிகழ்ச்சி. இப்படி நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். வேகமாக பேச வந்தவர் வேகமாக பேசினார். இவ்வளவு வேகம் தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். பொறுமையாக பேசினால் கருத்துக்கள் இன்னும் சிறப்பாக சென்று சேரும் என்று கருதுகிறேன். எனவே கருத்திலே வேகம் இருக்கட்டும், பேச்சிலே வேகம் குறைக்கும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தினுடைய ஆளுகார் என்ற அணியிலிருந்து அடுத்த பேச்சாளரை அழைக்கின்றேன். திருப்பூரிலிருந்து வருகிறார் திருமதி சத்தியவதி குமார் அவர்கள். பல பட்டிமன்றங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியவர், நல்ல ஆளுமை திறன் உள்ளவர். வாருங்கள் திருமதி சத்தியவதி குமார் அவர்கள, உங்களுடைய கருத்து. முத்தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலாண்ட தமிழ் அவர்களுக்கும், இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கும் ஐயா நீலாண்ட தமிழ் அவர்களுக்கும் இந்த வணக்கத்தை சொல்லி, எனது அணியிற்கும் எதிரணியிற்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, பெண் ஆள பிறந்தவளே. ஆமாங்க, இன்னைக்கே பட்டிமன்றத்துல நடுவரையா சொல்லிட்டாரு, எல்லாருமே பெண்களாதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க அடக்கப்படுறாங்கன்னு சொன்னா, இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால இருக்கிற பெண்களே பாருங்க, இருக்கிற வரிசையிலே பார்த்தா 100க்கு 80% பெண்கள் தான் இருக்கிறோம். எப்படி வந்து சேர முடியும்? எப்படி அவங்க தன்னோட கவிதைகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த முடியும்? ஒரு நாள் எங்கேயும் போகக்கூடாது, கணவர் சொல்ல மட்டும்தான் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இத்தனை பெண்கள் வெளியே வந்திருக்கவே முடியாதுங்களே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னாருங்க நம்ம
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஆமாங்க, தவம் செஞ்சுதான் பெண்களா பிறந்திருக்கிறோம். அதுவே பெருமைதானே. அப்புறம் எப்படிங்க ஏங்க என்ன செஞ்சாலும் அடக்குறேன்னு சொல்றீங்க. அதாவது பெண்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, வேலையை வீட்டுக்காரங்க தான் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, பெண்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிமையாக கணவன்மார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையே நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நடுவர் ஐயா சொன்னாரு, ஒரு மிகச்சிறந்த பெரிய பதவியில் இருக்கிற பெண் அவங்க பதவியை சொல்ல வந்தாங்களாமா, அத கூட சொல்ல விடாம அவங்க கணவர் தடுத்து சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆமாங்க, அவ்வளவு பெருமையா அவரு சொல்றாருங்க. என் மனைவி இவ்வளவு பெரிய பதவியில உயர்ந்த பதவியில இருக்கான்னு பெருமையா சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொன்னா என்னதான் பண்றதுங்க? பெண்கள் ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, ஒரு காரியம் சாதிக்கணும்னா பையன் போய் யார் காதை கடிப்பா? மாமா கொஞ்சம் அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. இதே அண்ணன் தம்பி இருந்தா அக்காவோ தங்கச்சியோ, நீ கேட்டாதான் கிடைக்கும் வீட்டுல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த பெண்கள் தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து நடத்துற பொறுப்புல இருக்கிறாங்க. சின்ன தங்கச்சியா இருந்தா கூட அவ சொன்னா கேட்கும், நடக்கும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்டதான் போய் கேட்பாங்க, கெஞ்சுவாங்க அண்ணமார்கள்லாம். எந்த ஒரு குடும்பத்திலயும் பாருங்க, அம்மா சொல்றதுதான் அப்பா கேட்பாரு. எதா இருந்தாலும் வீட்டுல கலந்துகிட்டு சொல்றேங்க அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லாத எந்த ஆணாவது இருக்காங்களா? யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். கல்யாணி அம்மா சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு ரோட்டை நீ எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையா சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேங்க. சென்னை நிகழ்வுல உட்கார்ந்தாரு முருகேசன் ஐயா. காப்பி குடிக்க கூட எந்திரிச்சு போகல. இருக்கிற இடத்தை விட்டு அசைய கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அசையாம அதே இடத்துல குறைந்து ஒரு 4 மணி நேரம் எந்திரிக்காம உட்கார்ந்திருந்தாரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனை போய் இவங்க சொல்றாங்களாம, நீ எப்படி ரோட்டை கடக்கலன்னு அவரு கேட்டாரு, அதனால நான் அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி. அம்மா பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லுங்கம்மா, யாருக்குமே எதுவுமே தெரியாது காதுல பூசாதீங்கம்மா. எப்பொழுதுமே பெண்கள் ஆளுமை தன்மை மிக்கவர்கள் தாங்க. அதாவது எந்த ஒரு குடும்பத்திலையும் கணவன் இழந்துட்டா அந்த மனைவி எப்படியாவது குடும்பத்தை காப்பாத்தி கரை சேர்த்தி தன்னோட குடும்பத்தை சரிப்படுத்தி கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது, ஆளுமை பண்பு இருக்கிறது, அவங்க ஆட்சி செய்கின்ற பண்பு இருக்கிறது. அதனால எந்த ஒரு வேலை செய்தாவது குடும்பத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவி இறந்து விட்டாள் என்றால் அந்த குடும்பம் சுக்குநூறாக போகிவிடும். இதே வயதான பின்பும் ஒரு மனைவி இழந்து விட்டால் அந்த கணவன் ஒரு குறைந்தபட்ச காலம் கூட உயிர் வாழ மாட்டார். விரைவில் இறைவனை சேருவார். இது நிதர்சனமான உண்மை, என் கண் கூட கண்ட உண்மை. அதனால எந்த ஒரு குடும்பத்திலும் நீங்க சொல்றீங்க பூசி மெழுகுறாங்க, அதெல்லாம் ஜோடிக்கிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. உண்மையான நிதர்சனமா உண்மை என்றால் பெண்கள் ஆள பிறந்தவர்கள் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அடக்கப்படவில்லை. அவர்களுக்கு அந்தந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சொற்படிதான் குடும்பமே நடக்கிறது. எந்த ஒரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணோட ஆட்சியில தான் குடும்பம் நடக்குது, அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்த விஷயமே. நடுவர் சொன்னாரு, நான் சொல்றதை கேட்டுதான் என் மனைவி செய்வாருன்னு. இன்னைக்கு நைட்டு தோசை 3 தோசை 2 தோசை தான் கிடைக்கும் பாத்துக்குங்க. நீங்க கேட்டதான் கிடைக்கும்னு சொல்லி சொல்றீங்க, 3 தோசை கிடைக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்குங்க, குடும்பத்தில் பெண்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோசையை பற்றி பேசினார்கள். சில வீடுகளிலே பூசையே நடக்கிறது, அது வேறு செய்தி. ஆனால் சமூகத்திலே பெண்கள் எப்படி ஒரு ஆளுமைத்தனோடு இருக்கிறார்கள், இல்லறத்திலே எப்படி பெண்கள் இல்லத்திலே ஆளுமைத்தனோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் திருமதி சத்யவதி குமார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு எடுத்து முன்வைத்தார். ஒரு கணவன் இழந்த பிறகு அந்த பெண்மணி எப்படி அந்த குடும்பத்தை சீர்தூக்கி நிறுத்துகிறார், எப்படியெல்லாம் போராடி வெற்றி பெறுகிறார் என்பதை மிக சிறப்பாக ஒரு வரியிலேயே சொல்லியிருக்கிறார். உண்மைதான், ஒரு பெண்மணி எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி வருகிறார் என்பதை நாம் இன்றைய தமிழ் சமூகத்திலே நன்றாக பார்க்கலாம். கணவன் இறந்து என்ன, கணவன் இருந்தே பல
கணவன்மார்கள் இன்றைக்கு காலை முதல் இரவு வரை மதுக்கடையிலே குடிக்க தொடங்கி விழுந்து புரண்டு சாக்கடையிலே கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. யாரால் நடக்கின்றதே? அந்த வீட்டு பெண்மணியால் நடக்கிறது. அவர் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ ஒரு வீட்டு வேலை செய்தோ தன்னுடைய பிள்ளை எப்படியாவது கரையேற்றி விட வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும் என்று போராடுகிற பெண்களை நாம் இன்றைக்கும் சமூகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையிலே மிக சிறப்பாக தன்னுடைய கருத்து தெரிவித்தார் திருமதி சத்யவதி குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இங்கே கவியரங்கத்தில் இங்கே கருத்தர இந்த பட்டிமன்றத்திலே தனது கருத்துக்களை வழங்க வருகிறார். பல கவியரங்கங்களை கண்டவர், நல்லதொரு பேச்சாளர், காஞ்சிபுரத்திலிருந்து காந்திமதி அம்மையார். வாருங்கள் திருமதி காந்திமதி அவர்களே, உங்களுடைய பாடங்களை முன்வையுங்கள். அடங்குகிறாள் என்ற தலைப்பிலே பேச வருகிறார். பாருங்கள். அணிக்கு வலியூட்டும் வகையிலே அணி அணியாக கருத்துக்களோடு வந்திருக்கக்கூடிய காந்திமதி அம்மையார் அவர்களை பேச பாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயா வள்ளுவருக்கும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கும் நம்முடைய ஆளுமை திரு நீலகண்டர் ஐயா அவர்களுக்கும் ஆளப்படுகிறார்கள் ஆள்கிறார்கள் என்று பேச உள்ள இரு அணியினருக்கும் ஐயனின் படியான வணக்கங்கள். பெண்கள் ஆளப்படுகிறார்கள் என்பதே எங்கள் அணியின் விவாதம். ஐயா அவர்கள் கூறினார், அம்மையர் அவரும் கூறினார், சத்தியவதி அம்மையவரும் கூறினார், இங்கு பேச வந்துள்ள அனைவருமே பெண்கள் என்று. ஆண்கள் எவரும் தம்முடைய பெயரையும் பதிய மனமும் இல்லை, அவர்களுக்கு மனோ தைரியமும் இல்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த இலக்கிய பூங்காவிலும் பன்னாட்டு கவியரங்கிலும் இந்த அனைத்து துறைகளிலும் இருக்கும் அத்தனை ஆண்களும் இணைந்து ஒரு ஆண் சிங்கத்தை நம்முடைய நீலகண்ட ஐயா அவர்களை அரியணையில் அமர்த்திவிட்டு அவர்கள் பின்புறம் இருந்து அவருக்கு பலம் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இங்கு உள்ள அவையில் உள்ள யாவருமே அறியாத ஒன்று. ஆனால் ஆகிய உங்களுக்கு இது தெரிந்தது நன்று. சிங்கம் சிங்களா தாங்க இருக்கும். சிங்கம் எப்படி இருக்கும்? சிங்கிளா தான் இருக்கும். அந்த சிங்கம் தான் நம்மள இங்க 6 பெண்களையும் வழிநடத்தி இருக்கு. இது ஒன்று போதாதா? பெண்கள் ஆளப்படுகிறார்கள் தான் என்று, பெண்கள் ஆளப்படுகிறார்கள் தான் என்ற கருத்துக்கு நீலகண்ட ஐயா போதாதுங்களா? அப்படியே வாங்க, நடுவரோட மனைவியை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் தட்டி கழிச்சிடறாங்க. ஏன்? அவருக்கு அந்த ஆளுமை பலம் இல்லையா? ஆண் பலமா? ஆண் சிங்கத்தை அனைத்து உறுதிகளையும் பெற்றவன். ஆனால் அந்த ஆணால் அத்துணை வேலைகளையும் செய்துவிட முடியாதா? அவருக்கு வேண்டிய மட்டும் கரந்தியில் கைப்பிடிக்க முடியுமா? அடுப்பங்கரையில் வேலை செய்ய முடியுமா? பாக்கி நேரங்களெல்லாம் ஏன் பெண்கள் மட்டும் அடுக்கலையே கட்டி அழ வேண்டும்? இன்னொரு பக்கம் விட்டுருங்க. 6:30 மணி ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கே எடுத்துக்குங்க, இங்க வந்திருக்கிற அத்தனை பெண்களுமே பாருங்க, எங்களுடைய எதிரணிக்காரங்களும் சரி, எங்க அணியும் சரி, வந்தோம், அவரவர் ஒரு வேலை பணியிலிருந்து வந்தோம், வந்ததும் அடுக்கலைக்கு சென்றோம், அன்பா ஆரோக்கியமா நாம் பெற்ற பிள்ளைக்கும், நாம் கொண்ட கணவனுக்கும், கணவனை தேடி கொடுத்த மாமியாருக்கும் அழகான சைட் டிஷ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். சாம்பார், சட்னி, புதினா சட்னி, சாம்பார். இந்த அம்மாக்கு சட்னி பிடிக்காது, மாமியார் அம்மாவுக்கு வயசாகி விட்டது, மாமனாருக்கு பிடிக்காது சாம்பார், குழந்தைகளுக்கு அது பிடிக்கும். ஆனா சைட் டிஷ் வந்து ஆல்ரெடி ரெடி. இப்ப மெயின் டிஷ்ஷும் செய்ய போறது இந்த பெண்கள் ஆகிய நாங்க லேடிங்க தாங்க. ஏன்? அது அவங்க ரொம்ப பசிக்குதுன்னா கூட ஊத்தி சாப்பிட்டுருவாங்களா? எவ்வளோ நேரம் கழிச்சு கேட்டது 1/2 மணி நேரம், 1 மணி நேரமா என்ற விவாதம் மெல்ல ஆரம்பிக்கங்க. நாம எதனா பேச போக இனி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நழுவி போகுமா அப்படின்ற பயத்திலேயே
நாங்க என்ன பண்ணுவோம்? ஆமாங்க, லேட் ஆயிடுச்சு, இருமா அத வந்துடுறேன் அப்படின்னு எங்க வேலையை நாங்க செஞ்சிட்டு இருக்கோங்க. இப்ப சொல்லுங்க, நாங்க ஆள படிக்கிறோமா இல்ல ஆகிறோமா? இவ்வளவு ஏங்க. இப்போ இந்த சமூகம் எல்லா உரிமைகளும் பெண்கள் கிட்ட கொடுத்துருச்சுன்னு சொல்றீங்க. அனைத்து உரிமைகளையும் கொடுத்துருச்சு. ஆனா ஏடிஎம் கார்டுன்ற உரிமை எல்லா ஆண்மகள் கிட்டயும் இருக்குதுங்க. 1000 பெண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா குடும்ப நிர்வாகத்தை எங்கள மாதிரி பெண்கள் பார்க்கும்போது 1000த்துல 50 பேருனாவே விரல் விட்டு என்று சொல்ற அளவுக்கு 5 பேரோ 10 பேர் தாங்க. நான் திருமணமாகி 20வது வருடத்தை தொட போறேங்க. என்னுடைய கணவரும் நானும் 13ல இருந்து 14 வருஷம் வரைக்கும் நம்ம கல்யாணி அம்மா மாதிரிதான். அவரு ராணுவத்துல இருந்தாரு, இவர் விமானப்படையில இருந்தாரு. என்ன இங்கேயே விட்டுட்டு நீ இந்த வேலையை கண்டினியூ பண்ணு, நீ செய்யறது அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஜாலியா போனார். ஹரியானா, டெல்லி, ஊர் ஊரா. என்னுடைய மகள், இன்னொரு மகளை ஈன்ற பின் இன்னொரு மகள், என்னுடைய அம்மாவாகிய மாமியார், இப்படி அத்துணை பலத்தையும் சுமந்து கொண்டு இன்னைக்கு நான் இருப்பேங்க. ஏன் என்னால் எதிர்த்து கேட்க முடியல. எடுத்த உடனே ஒரு பெண் பிள்ளைய பெத்துட்டியே, அப்படி இப்ப நீ வேலையை விட்டா பொருளாதார சூழ்நிலை என்னவாகும் என்ற கேள்வி கணைகள் என் முன் வைக்கப்பட்டது. இது நிதர்சனமான அனுபவிக்கப்பட்ட வலி நிறைந்த உண்மை. நானும் ஒரு பெண், என்னுடன் பிறந்தவர்களும் 3 பெண்கள், எனக்கும் 2 பெண்கள், என் மூத்த தங்கைக்கும் 2 பெண்கள், ஆக என்னுடைய குடும்பத்தில் இதுவரை 8 பெண்கள். எண்ணி பாருங்கள், பெண்களாகிய நாங்கள் பெண் 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 என்றே பல இடங்களில், பல சலுகைகளில், பல உரிமைகளில் தடைப்பட்டுதான் இருந்தோம். அத்தனை தடைகளையும் தகர்த்து வர நினைத்தாலும் இந்த சமூகமோ உறவோ எங்களை சுற்றி இருந்த ஆளுமைகளோ எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரத்தையும் அளிக்கவில்லை. ஆனாலும் எவ்வளவு விழுந்தாலும் எழுந்து நிற்போம், எவ்வளவு விழுந்தாலும் எழுந்து நிற்போம் என்று 10 அடி விழுந்தால் 1 அடிக்கு மட்டும்தான் எழுந்து நின்று இப்படி சத்தமிட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்பொழுது எதிரணியினருக்கும் சேர்த்து இந்த சமூகத்திற்கும் சேர்த்து ஒரு விவாத மேடையில், இந்த விவாத மேடையில் எங்களுடைய அணியின் சார்பாக ஒரு கருத்து. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை நாங்கள் கொளுத்தி விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மாபெரும் கவி பாரதியின் எண்ணெய்ப்படி தையலை உயர்வு செய்து விட்டோம் என்று சூளுரைக்கிறார்கள். வயலின் நற்சான்றிதழ் வளர்ந்த நாட்டின் வேர், அதாவது நாங்கள் பெற்ற மக்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆமாம், நன்மக்களை பெற்றளித்ததுதான் எம் பெண்குலம். நல்ல புதுமைகளை படைக்கும் வீரகுலம் தான் எங்கள் பெண்குலம். நனவாக்கி விட்டோம் தான் ஆணுக்கு பெண் நிகர் என்று. ஆனால் சரிசமமாகி சரித்திரத்தில் அனைத்து இடத்திலும் இடம் பெற்று விட்டோமா? இல்லையே. அறிவுடைமை நிறைந்தவள் தான் பெண், அறநெறிகளில் இருந்து பிறராதவள் தான் பெண். அங்கு அல்லவா எங்களுக்கு இடப்படுகிறது தடை. எங்களுக்கு மட்டும் என்று சில நெறிகள், எங்களுக்கு மட்டும் என்று சில வழித்தடைகள். அந்த தடைகள் எல்லாம் சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்கள் ஆனாலும், சுதந்திர திருநாட்டில் விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் சில நாட்களில் பூமியை அடைய போனாலும் என்ன சொல்கிறார்கள்? அங்குள்ள அனைத்து ஆண்களும் பரவாயில்லை, எப்படியாவது வந்து விடுவார்கள். சுனிதா வில்லியம்ஸ் என்கின்ற பெண் எப்படி வருவாள்? அவர் எப்படி வர முடியும்? இப்படிதான் ஐயா கேட்கிறார்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இவை இரண்டும் இருந்தும் எல்லோராலும் காக்கப்பட வேண்டிய பெண், எதிர்கால சந்ததியினரை ஆணி வேறாக்கக்கூடிய பெண், ஆழமான பெண், அற்புதமான பெண், பல எல்லைகளுக்கு உட்பட்டு பல தொல்லைகளுக்கு அல்லவா ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று நினைத்தால், இப்பொழுது நினைத்தால் எந்த ஒரு ஆண் மகனும், ஒரு சிறு குழந்தை கூட வெளியே செல்ல முடியும். ஆனால் 80 வயதான ஒரு பெண்மணி, ஒரு கிழவி என்கின்ற பட்டம் பெற்ற மூதாதை செல்ல முடியுமா? அற்ப சில மிருக ஜென்மங்கள் இந்த பெண் குலத்தை எங்கும் நடமாட இந்த சுதந்திர திருநாட்டில் இன்று வழிவகை செய்கிறதா?
மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை நாங்கள் தகர்க்க புறப்பட்டு விட்டோம். மகாகவி வழி நின்று வாழ்வாங்கு வாழ நாங்கள் பல அடிகளை எடுத்து வைத்து விட்டோம். அதன் முதலடியாகத்தான் இந்த மூவரும் சேர்ந்து இங்கு கூடியிருக்கிறோம். சில கரிசனங்களும் பல உதாசீனங்களும் அவளுக்கு மட்டும், பல அவதூறு வார்த்தைகளும் சில அன்பின் பாஷைகளும் அவளுக்கு மட்டும், சில உதவிகளும் பல பாரங்களும் அவளுக்கு மட்டும், பல அவமானங்களும் சில வெகுமானங்களும் அவளுக்கு மட்டும், சில மணித்துளிகளும் பல இடங்களில், ஏன் வீட்டிலே சில மணித்துளிகளும் பல இடைவேளைகளும் அவளுக்கு மட்டும்தான் ஓய்வுக்காக, சில சிம்மாசனங்களும் பல அடுக்கு பணி சுமைகளுமே அவளுக்கு மட்டும், சில சலுகைகளும் பல பலுகளும் அவளுக்கு மட்டும். அதனால்தான் ஐயா நாங்கள் கூறுகிறோம், பெண் ஆளப்படுகிறாள் ஆளப்படுகிறாள் ஆளப்படுகிறாள், அவள் அடங்கியே வாழ்கிறாள் அடங்கியே வாழ்கிறாள் அடங்கியே வாழ்கிறாள் என்று. இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்து எங்களை வழிநடத்தும் இந்த பூங்காவின் அமைப்புக்கு மற்றும் இங்க நேயர்களாக வீற்றிருக்கும் அனைவருக்கும், இரண்டு அணியினருக்கும் நன்றி கலந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தீங்களம்மா. பட்டிமன்றத்திலே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்த நீங்கள் தொடக்கத்திலேயே நம்முடைய தன்னிலையிலிருந்தே பேசினீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலிருந்தே பலவற்றை எடுத்துக் கூறினீர்கள். நிறைவாக மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்தோம் என்ற பாரதியாரை பற்றி சொல்லி, இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோமா என்ற கேள்வியை நம் முன்னே வைத்து, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை நாங்கள் அடக்கப்படுகிறோம் அடக்கப்படுகிறோம் அடக்கப்படுகிறோம், அடங்கியே வாழ்கிறோம் அடங்கியே வாழ்கிறோம் அடங்கியே வாழ்கிறோம் என்று உங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நிலையிலே பெண் ஆள்கிறார் என்ற அணியிலே ஆளுமை திறனோடு இருக்கக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். தன் வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி இன்றைக்கும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் திருமதி ஆயிஷா சித்திக். அத்தகைய பெண்மணி இன்றைக்கு ஆள்கிறாள் பெண் என்கிற அடிப்படையில பேச வருகிறார். அந்த அணியுடைய நிறைவு பேச்சாளராக தனது வாதங்களை எடுத்து வைக்க வருகிறார். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களே. பழனியிலே பெரிய கலையமைப்பிலே ஆசிரியராக, ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எண்ணற்ற ஆசிரியர் துறையில பல பணிகளை செய்து வருகிறார். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக். தமிழால் இணைவோம். நடுவர் ரமலான் வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்கிறோம். நன்றிங்க ஐயா. தமிழால் இணைவோம். நடுவர் தமிழ்ச்சுடர், பாரதி சுடர், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 2 அணி சான்றோர்களுக்கும் முகமன் கூறி தொடங்குகின்றேன். ஆளப் பிறந்தவள் பெண், ஆம் ஆள்கின்றாள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியின் கருத்துக்கு இணங்க வீறுநடை போட்டு பெருமிதமாக இன்று ஆழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் கொண்டு எங்கும் எதிலும் ஆள்கின்றாள். பண்டைய காலம்னு எடுத்துட்டோம்னா எல்லாரும் சமமாத்தான் இருந்தாங்க, ஆண்களும் பெண்களும். இடைக்காலத்துல வேணா தாழ்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா தற்காலத்துல பார்த்தோம்னா பெண்கள் எல்லா இடத்துலயும் உயர்ந்துதான் இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்னாரு பாரதி. ஆனா இப்போ மிகை பாதி அதிகபட்சமா பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேணும். கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதிக அளவு தேர்ச்சி. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெண்கள் அதிக அளவு தேர்ச்சி பெறுறாங்க. தேர்ச்சி சதவீதம் அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண் ஆசிரியர்களை விட பெண் ஆசிரியர்கள் தான் அதிகம். இதுலயுமே நம்ம தான் அதிகமா இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுல நம்மளுடைய புள்ளி விவரம் சொல்லுது,
உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்கள் 48% விட அதிகமா இருக்கிறாங்க. இது நமக்கு கிடைச்ச வெற்றி அல்லவா? இங்க பெண்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தானே இதெல்லாம். சங்க காலத்துல இருந்து இன்று வரைக்கும் எல்லா இடங்களையும் பெண்கள் வியாபிச்சு தான் இருக்கிறாங்க. நாட்டிலும் சரி, வீட்டிலையும் சரி, எல்லா இடங்கள்லயும் பெண்கள் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்களுடைய ஒவ்வொரு இடம், அதாவது அம்மா அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய இடத்தை வேற யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, நிரப்பவே முடியாது. அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், தங்கை, அண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல அவங்க சரியா செயல்கள் செய்யல அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பிறர்கள் ஒரு குழந்தைகளோ, வயதானவர்களோ, இல்ல கணவன்களோ எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆள்றாங்க. நீங்க ஏன் அதை அடக்குமுறைன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆண்டுட்டு தானே இருக்கிறீங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ அவங்களோட மதிப்பு இருக்க அதிகமா அவங்களுடைய மதிப்பு இருக்க அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் அவங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க, முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப காசிமா அப்படிங்கக்கூடிய பொண்ணு கேரத்துல உலக சாம்பியன் ஆயிருக்காங்க. இது தனி போட்டி, குழு போட்டி 2லயுமே இவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கேரம் தங்க மங்கை 2025 அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி திரிபுர சுந்தரி செவ்வேல் இவங்க சென்னையில நம்ம வீடு, நம்ம ஊரு, நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியா மாணவர்கள் மத்தியில பள்ளினாலும் சரி, கல்லூரினாலும் சரி, அவங்க கலை, பண்பாடு இது சார்ந்த பல விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. நீலம் செயின் இவங்க என்ன பண்றாங்க? கேலி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவங்கள என்ன பண்றாங்க? ஒரு அறிவுரை கூறி அவங்களுக்கு சரியா ட்ரெயின் அப் பண்ணி 170க்கு மேல அந்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதிகமாவே இவங்க எடுத்துக்காட்டுகள் நிறைய பெண்களை வச்சு சொல்ல முடியும். இவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒரு கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நாட்டுல பாருங்க, அவங்க கோட்டை கட்டி மிக உயர்ந்த இடத்துல சிறப்பா ஆண்டுட்டு இருக்காங்க. இது தவிர நம்ம இப்ப கூட இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா, உயர் நீதிமன்ற அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா சாண்டி. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதி ஃபாத்திமா பீவி, இந்தியன் ஏர்லைன்ஸுடைய முதல் பெண் விமானி கேப்டன் துர்கா பானர்ஜி, அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர், பெண் பிரதமர்னா இந்திரா காந்தி, காவல்துறை அதிகாரியில பெண் அதிகாரின்னு பார்த்தோம்னா கிரண்பேடி, அமைதிக்கான நோபல் பரிசுன்னா அன்னை தெரசா, எவரெஸ்ட்ல ஏறினா முதல் பெண்மணினா பச்சேந்திரி பால். இந்த மாதிரி நம்ம முதல் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ முதல் மட்டும்தானா, அடுத்தவங்க இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம். இப்போ நமக்கு மோட்டார் பம்ப்லாம் பாருங்களேன். நீ ஒரு குவளை முதல்ல தண்ணி ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, அடுத்து தண்ணி வந்துட்டே இருக்கும். 100 குடம் இது வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன் மாதிரி யாரு? அது ஒரு பெண் தானே. நீங்க பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடியவங்க எல்லாருமே அதை பின்பற்றி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஒரு துறை மட்டுமல்ல, விளையாட்டு, அரசியல், பொருளாதாரம், இலக்கியம், வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல போயிட்டு இருக்கு. இது ஒன்னொண்ணுமே வேற வேற எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கறத விட, இப்ப நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டெப் டிவி இயக்குனர் யாரு? சிவகாமி சண்முகம் சுந்தரம் அம்மா. அவங்க பாக்குறோம்ல, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெர்மன் தமிழருவி வானொலி இயக்குனர் சசிகலா விஜயன் அம்மா, இவங்க எல்லாமே மிக சிறந்த ஆளுமைகளா தானே இருக்கிறாங்க. கிணற்றடியிலையும் அடுப்படியிலையும் பேசிட்டு இருந்த பெண்கள் இப்ப பட்டிமன்றத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, இதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி தானே. நம்மளுடைய எதிரணி தலைமை அம்மா கல்யாணி அம்மா மிக சிறந்த ஆளுமை. அவங்க ஆளப்படுகிறார்கள் அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை விருதுகள், கனவு ஆசிரியர், சீர்மிகு ஆசிரியர், இந்த மாதிரி எவ்வளவு பெரிய செயல்கள்லாம் செஞ்சுட்டு அமைதியா பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய நடுவர் ஐயா நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கருத்துக்களை மிக அமைதியாக முன்வைத்தார்கள். அதாவது அடங்கியிருப்பவர் போலவே ஆள்பவர்கள் என்று பற்றி ஆள்கிறாள் என்று பேசினார்கள். கேரளத்திலே தங்கமங்கை பற்றி கூறினார்கள். தமிழ்நாட்டிலே நம்ம ஊர் நம்ம கதை அந்த
நிகழ்ச்சி நடத்துவோரை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே முதலிடம் வகிப்பவர்கள் பெயர்கள் எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இவர்கள் தானே பெருமை பெற்றிருக்கிறார்கள், இவர்கள் தானே ஆளுமையோடு இருக்கிறார்கள் என்று அன்னை தெரசா முதற்கொண்டு இந்திரா காந்தி வரை பல பேரை சுட்டிக்காட்டினார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வந்து பெண்கள் எல்லா இடத்திலும் ஆளுமை திறனோடு தான் இருக்கிறாள், அவள் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறாள், அவள் எங்கும் அடங்கி சென்று விடவில்லை என்பதை மிக அழகாக நேர்த்தியாக தனது கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நிறைவாக எதிரணியிலே இருப்பவரே மிகவும் ஆளுமை திறன் உள்ளவர் தான், அவர் ஏன் அந்த பக்கம் போய் அடங்கி கிடக்கிறாள் என்று பேசுகிறார் என்று ஒரு உள்ளூர் விவகாரத்தை நமக்கு எடுத்து விட்டு விட்டார்கள். ஏன்னா 2 பேரும் பயணிறாங்க. எதிரணியினுடைய தலைவரும் இந்த அம்மாவும் ஒரே பயணியில ஒரே பள்ளியில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லா விவரம் தெரியும். இவங்களே நல்ல ஆளுமைத்தனம் உள்ளவங்க தானே, ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க, அநியாயத்துக்கு போய் பேசுறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு கூட்டு போயிருக்காங்க. வருத்தப்பட்டு உண்மையை போட்டு குட்டை போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லைங்க நாங்க அடங்கிதாங்க கிடக்குறோம் அப்படின்னு பேசுறதுக்காக தென்காசியிலிருந்து வருகிறார் தமிழ் மகள் சாந்தா. அண்மையில் கூட ஒரு கருத்தரங்கிலே பங்கேற்று காலத்தின் கொடை கண்ணதாசி என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உரையை வழங்கினார் தமிழ் மகள் சாந்தா. நிறைய விடயங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் கூட ஒரு பள்ளிக்கூட மாணவி போல அந்த பள்ளி மாணவி எப்படி தன்னுடைய ஆசிரியரிடம் தன்னுடைய ஐயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வாரோ அதுபோல் தொடர்ந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக வித்துகளை தேடி 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 அலைகிறவர். ஆனால் பாவம் காலையிலே சாவியை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து இவர் தேடி வைத்த செல்வத்தை எல்லாம் நமக்கு அள்ளி தெளிக்க வருகிறார். வாருங்கள் திருமதி தமிழ் மகள் சோ சாந்தா அவர்களே, வாருங்கள். வணக்கம் ஐயா. ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் பெரும் மதிப்பிற்குரிய பாரதி சூடர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களையும் மற்றும் அனைவரையும் வணங்குகிறேன். இன்றைய பட்டி மன்றத்தின் தலைப்பு ஆள பிறந்தவள் பெண், ஆள்கிறாளா அடங்குகிறாளா? அடங்குகிறாள் என்பதுதான் எனது ஆணித்தரமான கருத்து. எங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க, நாங்க சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்றீங்க. நீங்களா சுதந்திரம் கொடுத்தீங்க? வருமானம் வருது, இதுதானங்க உண்மை. வருமானம் வருது, இதுதானே உண்மை. இந்த வருமானத்தை கூட அவள் சுதந்திரமாக செலவு செய்ய முடியாது. இதையும் மீறி கொடுக்காத பெண்களின் நிலை வீடே 2ஆகிவிடும். சம்பளத்தை 1ஆம் தேதியானால் வாங்கி கொண்டு செலவிற்கே அவர்கள் கையைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அங்கு நாங்கள் ஆளப்படவில்லை, அடங்குகிறோம் என்பதுதான் உண்மை. வெளியே பார்ப்பதற்கு வேண்டுமானால் பெருமையாக இருந்தாலும் வீட்டிற்குள் அடங்கிதான் இருக்கிறோம். ஐயா, கரைச்சு வச்ச மாவு கூட மறுநாள் பொங்கி விடுதுயா. ஆனால் எங்களின் உணர்வுகள் மனதிற்குள்ளேயே அடங்கி விடுகிறது. எங்கள் மூச்சு காற்றால் ஊதி ஊதி வைத்த பலூன் ஒரு நொடியில் குற்ற உணர்ச்சி என்ற ஊசியால் உடைப்படும் பல தருணங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஐயா, அரசியல்ல பாத்தீங்கன்னா இருக்காங்க ஐயா, கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அதிகாரம் அவர்களிடத்தில் இல்லை. அதிகாரம் அவர்களின் கணவர்களிடம் இருக்கிறது. இது உண்மைதானே? ஒரு விஷயத்தை மேம்போக்காக பார்க்காதீங்க. எத்தனையோ பதவியில் இருப்பவர்கள் வீட்டிற்கு வந்தால் மாமனார் மாமியார் கணவர் பிள்ளைகள் என்று அனைவருக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னா தலையாட்டி பொம்மையா தான் இருக்க முடியும். வானூர்தியில் உலகத்தையே ஒருத்தி சுற்றுகின்றார். ஒரு பதவியில் இருக்கும்போது ஒரு முதலிடத்தில் இருக்கிறார். ஒரு பட்டிமன்றத்திலோ வேற விவாத நிகழ்ச்சிகளிலோ அவள் பாராட்டப்படுகிறார். இந்த பாராட்டுதல் என்ற உணர்வை அவள் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? ஒன்றுமில்லை. ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் என்ன கூறுவார்கள்? ஆமா, ஒரு ஒரு எதிர்பார்ப்புடன் அந்த பாராட்டுதல் நம் கணவரிடமிருந்து கிடைக்குமா இல்லை பெரியவர்களிடம் கிடைக்குமா என்று வரும்போது என்ன சொல்வார்கள்? இப்பொழுது மணியை பார்த்தாயா, எத்தனை மணிக்கு போனா, எத்தனை மணி ஆகிறது, போய் ஒழுங்கா போய் தோசையை விடும்பாங்க. அப்ப அந்த தோசையை விட்டு கொடுக்கும் போது சொல்லுவாங்க,
இந்த தோசையே உனக்கு வட்ட வடிவமா விட தெரியல, இவ போய் உலகத்தையே சுத்திட்டு வந்தாளாம், இவ போய் பல பேருக்கு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாளாம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு உணர்விலும் பெண்கள் வந்து தாக்கப்படுகிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீடு கட்டுறது, எங்க பள்ளியில சேர்க்கிறது என்று பலவித முடிவுகளுக்கு ஒவ்வொரு தீர்வை நோக்கி நம்ம செல்ல வேண்டியிருக்கிறது. யார் வீட்டிலாவது பெண்கள் வந்து முடிவெடுக்க முடியுமாங்க? அப்படி நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கே விதியாக ஆகிவிட முடியாது. நாட்டை ஆள்வதில் 1-2 பேர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் முன் உதாரணமாக கூற முடியாது. எத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் இருக்கிறாள் அல்லது ஆள பிறந்திருக்கிறாள் என்பதுதான் கேள்வி. இல்லறம் நல்லறம் ஆக வேண்டும் என்றாலே பெண் அடங்கித்தாங்க போக வேண்டியிருக்குது. நடைமுறையும் அப்படித்தான் இருக்கு. எந்த வீட்லயாவது ஆண்கள் குளிக்க போகும்போது ஒரு துண்டை எடுத்துட்டு போறாங்களா? இங்க இருந்துகிட்டே ஒரு அதிகாரம் ஒண்ணும் இல்ல. ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது என் ஃபைலை எடு, என் பேனாவை எடு, என் செல்போனை எடு. அந்த பெண்மணி அவ்வளத்தையும் எடுத்து கொடுத்துட்டு பிள்ளைகளை அனுப்பி மாமனார் மாமியாருக்கு பார்த்து கணவனுக்கு பணிவிட பண்ணிட்டு இவ சாப்பிடாம நின்னுகிட்டே இருந்த அந்த ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு ஓட வேண்டி இருக்குங்க. அவளும் ஒரு பெண்ணு தானே. நீங்க எங்கெங்க அவளை வந்து இத வேணா பெருமைக்கு வேணா சொல்லலாம், என் மனைவி வந்து வேலைக்கு போறா, அவள்கிட்ட நான் அதிகாரம் கொடுத்துருங்க. இல்லவே இல்லை, வெளி பெருமைதான் அது. ஆளப்படுகிறாள் என்பது வெளி பெருமைதான். ஐயா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுது ஐயா? உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகிறது ஐயா? உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகிறது ஐயா? நான் அடிமையாகி 32 ஆண்டுகள் ஆகுதுமா. அப்படி கூடாதீர்கள், நீங்கள் அடிமை என்று கூறாது. நீங்க இந்த பட்டிமன்றத்தை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போய் கேளுங்க, அம்மா நீ வந்து இத்தனை வருடமாக ஆளப்பட்டாயா அடக்கப்பட்டாயா என்று கேளுங்கள். அவங்களுடைய உணர்வுகளை கேளுங்கள். அதற்கான சரியான விடை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தள் மூட்டுவேன் என்று பட்டினத்தார் கூறினார். அப்படிப்பட்ட தாயாருக்கு எத்தனை பேருங்க மரியாதை கொடுக்குறீங்க நீங்க? அடங்கி போவது என்பது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற கண்ணோட்டத்திற்காக தான் அவள் அடங்கி போகிறாள். எங்க சேகுவேரா மாதிரியான புரட்சியாளராக பெண்கள் காட்டப்படவில்லை. மார்க்ஸ் மாதிரியான சிந்தனைவாதியாக பெண்கள் சொல்லப்படவில்லை. ஒரு நள்ளிரவில் வீட்டை விட்டு போன சித்தார்த் புத்தராக மாறினார் என்று கொண்டாடுகிறோம். யசோதா என்ன ஆனாள் என்று சிந்திக்கவில்லை என்றால் எங்கள் வரலாறு எங்கே போய் கொண்டிருக்கிறது? காதலனுக்கு பிடித்தால் ஆசையாக பார்க்கிறான், இல்லை என்றால் ஆசிட் ஊத்தி பார்க்கிறான். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற மனநிலையோடு முன்னேறியவர்கள் எத்தனை பேர்? பெண்ணுக்கு இருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமையை அங்கீகரிக்கும் மனது எத்தனை ஆண்மகனிடம் இருக்கிறது கூறுங்கள் ஐயா. காலம் காலமாக பல நூற்றாண்டுகளாக ஆணின் மனதில் இருப்பது நான் வெல்ல பிறந்தவன். வீடுன்றது என்னங்க? ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இருக்கிற ஒரு இடம் தானே. அது வந்து லைஃப் கேரியர்ல ஆண் முன்னேறாருன்னா அவனை விட ஆண் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் போனான்னா பெண் வந்து 150 மீட்டரோ 200 மீட்டரோ அவனை விட அதிக மனதளவில் அதிக பலம் பொருத்தி ஓடணுங்க. அப்பதான் அந்த காலச்சக்கரத்துக்கு ஏற்றாறு போல வாழ்க்கையை கொண்டு போக முடியுது. ஒரு சூழ்நிலையிலிருந்து எழுந்து வருவது மிகவும் கடினமான தருணம். நாங்கள் அதையும் ருசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கவிஞர் எழுதுகிறார், பெண்ணென்றால் மனமே பேயாய் பறக்கிறாயே, பிறந்தால் உன்மகள், பிறக்காவிட்டால் பேரிருள். அவ்வளவுதானே. எந்த பெண்ணை பார்த்தாலும் சலசலப்பது ஒரு பருவம். எந்த பெண்ணை பார்த்தாலும் இவள் என் மகள் போல் இருக்கிறாளே என்று எண்ணுவது ஒரு நிலை. பெண் என்பவள் உன் அம்மா, உன் சகோதரி, உன் தோழி என்று சொல்லி வளர்க்கும் போதுதான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும். நிரம்ப பொறுத்தவர்களின் கோபம் நெருப்பு போன்றது. ஒரு எல்லையை, ஒரு உச்சத்தை, ஒரு வெற்றியை தொடுவதினால் எதையும் அவள் விட்டுவிட மாட்டாள். இன்றைக்கும் குடும்பம் என்ற நிறுவனத்தை நாம் தாங்கி பிடித்து எழுவதற்கான வாய்ப்பு பெண்களின் பொறுமை என்ற ஆயுதம் மட்டுமே இருக்கிறது.
ஏங்க பாரதி வந்து நிவேதிதாவை வந்து குருவா ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஆண்மை பாரதிக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த மனப்பான்மை இருந்தது? நீங்க சொல்றீங்க ஆள பிறந்தாங்கன்னு. என்னங்க ஆள பிறந்தாங்க? நீங்க சரிசமமாக உங்களுடன் பணியில் வேலை செய்யும் ஒரு ஆண்மகனை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து இவன் தான் என்னுடைய தோழன் என்று கூற முடியுமா? எல்லாமே பூசி மெழுகக்கூடிய வார்த்தைகள் தான். வெளியில் வேணுமெனா பகட்டா தெரியலாம், ஆமா இவதான் எல்லாமே அப்படின்னு. உள்ளுக்குள் போய் பாருங்கள், ஒவ்வொரு பெண்ணின் மன குமுறலை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். பெண்ணை வெறும் உடலாக மட்டும் பார்க்காமல் உயிராகவும் பாருங்கள். எதிரணியினர் பேசினார்கள், ஆள பிறந்தவள் பெண் என்று. அது கற்பனை. அவர்கள் கையில் வெற்றி பெற்ற 60 பேரின் பட்டியல் மட்டுமே இருக்கிறது. 60 கோடி பெண்களின் நிலையை சற்று சிந்தியுங்கள். Every successful woman there is a sad girl என்று ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது. ஒவ்வொரு வெற்றி பெற்ற பெண்ணின் அவளுக்கு பின்னாலும் ஒரு வருத்தமான பெண் இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. எனவே அடங்குகிறாள் என்பதே வாழ்வியல் உண்மை என்று கூறி நல்லதோர் வாய்ப்பை ஐயா வழங்குவார் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. இரண்டு அணியினரும் பேசி முடித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ் மகள் சாந்தாவினுடைய உரை என்பது, அவர் பேசியிருக்கூடிய பேச்சு என்பது, அடங்கித்தான் கிடக்கிறாள் பெண் என்பதற்கு மிகுந்த வலுவூட்டிய ஒரு நல்ல வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில இந்த அணிகளுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே அணி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்களுக்கும் திருமதி கல்யாணி அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. முதற்கட்டமாக திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள் தன்னுடைய அணியினுடைய கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து புதிய கருத்துக்கள் என்ன இருந்தால் அதையும் சொல்லி 2 நிமிடம் நேரம் பேசலாம். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா நிறைய சொன்னாங்க, பெண் ஆளுமை உண்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க பெண்ணுக்கு ஆளுமை இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. பெண் ஆளுமை மிக்கவள் தான். ஏன்னா பெண் இத்தனை ஆளுமையில இருக்காங்க, இத்தனை இங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நிறைய சொன்னீங்க. பெண்ணுக்கு இங்க ஆளுமை இருக்கு. ஆனால் அவள் ஆள்கிறாளா, அடக்கப்படுகிறாளா என்பதுதான் இங்கே கேள்வி. ஆனால் அவள் இங்க ஆளவில்லை, அடக்கப்படுகிறாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா காலம் ஒண்ணு போதுங்க. கொரோனா காலத்துல எவ்வளவு குடும்ப வன்முறைகள் நடந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுங்கிறது அனைவரும் அறிந்ததுதான். ஏன்னா அந்த காலத்துல வீட்டுல ஆண்கள் இருந்தாங்க, பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நிறைய நடந்தது. அப்ப அதிலே தெரியவில்லையா பெண் அங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாள், அடக்கப்படுகிறாள் என்பது. அடுத்து விளையாட்டுத்துறையில சாதிச்சிட்டோங்கிறீங்க. விளையாட்டுத்துறையில பாருங்க, மேரி கோம் அவங்களோட பிரச்சனைகள் நமக்கு தெரியும், செய்தித்தாள்ல நம்ம படிச்சிருப்போம். அப்ப எத்தனை பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்காங்க. இந்த முன்னுக்கு வந்த பெண்களை எல்லாம் லிஸ்ட் எடுத்து சொன்னீங்க. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளையும் எவ்வளவு துன்பங்களையும் சந்தித்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இங்க பெண் ஆண்டு கொண்டிருக்கிறாள்னு சொல்றதெல்லாம் சும்மா போலியான விஷயங்கள். பாக்குறதுக்கு வெளி தோற்றத்துல தெரியுற மாதிரி இருக்குமோடைய உள்ளுக்குள்ள கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா அந்த ஆணை ஏதாவது சொல்ல போறாங்களா? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெண் வீட்டை விட்டு போயிட்டானா அது ஆணவ கொலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கௌரவ கொலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல எத்தனை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா செய்தித்தாள்ல. அப்ப அந்த ஆணவ கொலை கௌரவ கொலை எல்லாம் யாருக்காக நடக்குது? ஆம்பளைக்காக நடக்குது? ஆம்பளை போயிட்டாப்பா வீட்டை விட்டுன்னு சொல்லி நடத்துறாங்களா? கிடையாது. ஒரு பெண் பிள்ளை வீட்டை விட்டு போய்விட்டால் என்றால் அந்த குடும்பத்தோட கௌரவமே போய்விட்டதுங்கிற மாதிரி கௌரவ கொலை பண்ணுகிறாங்க. அப்ப இதுல யார் பாதிக்கவங்க? எங்க யார் அந்த பெண் ஆண்டு கொண்டா இருக்கிறாள்? அடக்கப்படவில்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, விளையாட்டுத்துறையில இந்த வயதான காலத்துல ஆண்கள் ரொம்ப உறவுகள் பத்தி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்கம்மா, ஆடி அடங்குதடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆடி அடங்குன பிறகாடி எல்லா அடிமைகளா முடிச்ச பிறகாடி அவங்க இருப்பாங்க. அதுதான் உண்மை. இப்ப ஐயாவை கேட்டதுமே ஐயா அதுக்கு பதிலே சொல்லல. பாத்தீங்களா? அதுலயே தெரியலையா? ஐயா இப்ப போய் அவங்க வீட்டுக்காரமா கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டாரு. ஏன்னா கேட்டா ஏதாவது அவங்க அம்மா அப்பதான் சொல்லுவாங்க, ஒன்று இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் வந்துடும். அதனால ஐயா கேட்க மாட்டாரு. அது ஏன்னா இது வெளி தோற்றத்துல அப்படி ஒரு மாய தோற்றத்துல நம்ம பெண்கள் ஆகிறோம் சொல்லிட்டே இருக்கிறோம் ஒழிய, ஆனா பெண்கள் ஆளவில்லை, அடங்கிதான் இருக்கிறார்கள். இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது இங்க இருக்க பெண்கள் எல்லாருக்குமே இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. இதுல என்ன சொன்னாங்க,
நமக்கு ஆளுமை இல்லைன்னா நான் சொல்லவே இல்லையா, ஆளுமை இருக்கு. ஆளுமை இருந்து என்ன பண்றது? ஆழ்ந்து கொண்டா இருக்கிறோம், அடங்கிதான் போய்கொண்டு இருக்கிறோம். ஆள்வது போல வெளியில தெரிவோம், ஆனால் உள்ளுக்குள் அடங்கிதான் இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் புரிந்த ஒரு உண்மை என்பதை கூறிக்கொண்டு, நடுவர் ஐயா அவங்க வீட்டு நிகழ்வையும் மனதில் வைத்துக் கொண்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. எங்க வீட்டு நிலைமையையும் கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது என்ன வீட்டு நிலைமையும் மனசுல வச்சுக்கிட்டு எதிரணிக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மகிழ்ச்சி. அடுத்ததாக எதிரணியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்கள் வருகிறார்கள். அவருடைய அணியின் வாதங்களை இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு வாதத்தை வைக்க வருகிறார்கள். வாருங்கள் திருமதி பவானி அவர்களை உங்கள் கருத்து கிடைத்தார். மீண்டும் அவைக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அடங்கியே வைத்திருந்தால் நாம் இத்தனை பேர்கள் ஆசிரியர்களாகவும் பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும் இங்கே வந்து அமர்ந்திருப்போமா? கிட்டத்தட்ட எதிரணி பேச்சாளர்களும் சரி, நம்மணி பேச்சாளர்களாகவும் சரி, 6 பேரும் ஆசிரியர்கள். எப்படி அடங்கி போயிருந்தால் ஆசிரியர்கள் ஆகி இருக்க முடியுமா? அடுப்பங்கரையில தான் வேலை செய்து கொண்டிருக்க முடியும். இப்படி இவ்வளவு அழகாக சுதந்திரமாக அமர்ந்து உட்கார்ந்து இந்த 9 மணி நேரத்திலேயும் நாம் பட்டிமன்றத்திற்கு இணைந்து பேசுகிறோம் என்றால் அது நமக்கு கொடுத்த ஒரு ஆட்சி ஆளக்கூடிய ஒரு தன்மையினால் தான் நாம் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்து அம்மா அவர்கள், எதிரணி அம்மா அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ரோட கிராஸ் பண்ண நீ எப்படி கிராஸ் பண்ணன்னு கேட்டாருன்னு சொன்னாங்க ஐயா. கண்டிப்பா அது அதிகாரம் இல்லம்மா, அன்புமா. உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, முருகேசன் ஐயா வச்சிருக்கிற அன்புனாலதான் வந்து அவரு அந்த மாதிரி சொல்லி இருப்பாரு. பிரச்சனை இல்லாத வீடே கிடையாதுமா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் கவுன்சிலருங்க எல்லாம் எங்க வர்றாங்க, தலைவர்கள் எல்லாம் எங்க வர்றாங்க, மேயர் எல்லாம் எங்க வர்றாங்கன்னா அது அந்த காலமா. ஆனா இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க, பம்பரமா வேலை செய்யறாங்க. எங்க சென்னை மேயர் பாத்தீங்கன்னா இந்த வெள்ள புயல் நிவாரணத்துல அவங்க பிரியா, அவங்க சுத்தி சுத்தி நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு அவார்டே கொடுத்ததுமா. அந்த அளவுக்கு பெண்கள் வேலை செஞ்சிருக்காங்க, ஆட்சி செஞ்சிருக்காங்க, திறம்பட செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, ஒரு தனியார் துறையில ஒரு ஐடி வேலையா இருந்தாலும் சரி, சிறப்பா செய்யறதாலதான் பாருங்க தொடக்க கல்வித்துறையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமா. ஏன்னா குழந்தைகளுடைய மனசை புரிஞ்சு செய்யக்கூடிய அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த திறமை அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் எல்லா இது துறையிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிக அளவு வேலையில இடம் வச்சிருக்காங்க. இந்த மருதகாசி பாடல் கூட ஒண்ணு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி சந்தையில பொதிகை ஏத்து வண்டியில விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு, செல்லக்கண்ணு வித்து போட்டு பணத்தை அம்மா கையில கொடுத்து போட்டு 6 100 ஆக்குவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா வந்து அந்த அளவுக்கு அழகா ஆட்சி செய்யக்கூடிய, இல்லத்தை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறதால்தான் அந்த பணத்தை அம்மா கையில கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காந்திமதி அம்மா சொன்னாங்க, சாம்பார் செஞ்சு வைப்பாங்களாம், சட்னி செஞ்சு வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் தோசை ஊத்துறதுக்கு ரெடியா காத்துட்டு இருப்பாங்களாம். அம்மா சொன்னாலும் பொருத்தமா சொல்லணுமா. எத்தனை பேர் குடும்பத்துல, அதாவது வேலைக்கு போயிட்டு வர்ற கணவனுக்கு தண்ணி கேட்டா கூட, ஏங்க சீரியல் போயிட்டு இருக்குங்க, சித்தி போயிட்டு இருக்குது, பாண்டவர் இல்லம் போயிட்டு இருக்குது, பாண்டவர்கள் போயிட்டு இருக்குது, கயல் நாடகம் போயிட்டு இருக்கு, அபியும் நானும் போயிட்டு இருக்குது, நல்ல சீன் போயிட்டு இருக்கு, இப்படித்தான் சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. சீரியல்லயே மூழ்கி இருக்காங்க. யாரும் தோசை ஊத்தி தரல, அவங்களேதான் வந்து கணவன்மார்களே வந்து வேலைக்கு சென்று விட்டு அவங்களே வந்து தோசை ஊத்தி சாப்பிடக்கூடிய கணவன்மார்கள் தான் இன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி, ஒரு பண்டிகை எல்லாம் எடுத்துட்டு அந்த நிகழ்வு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் பாவம் வெளியே எவ்வளவு அமைதியா காத்துட்டு இருக்காங்க. நம்ம பெண்கள் 10 மணிக்கு உள்ள நுழைஞ்சாங்கன்னா வெளியில வர்ற நேரமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து முடிச்சிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுமையா வெளியில இருப்பாங்க ஆண்கள். அப்போ அந்த எல்லாத்தையும் அவங்க ஆட்சி அழகா திறம்பட செய்யறதாலதான் குழந்தைங்களுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, இருக்கிற நாத்தனார்களுக்கு எல்லாருக்குமே வந்து திறம்பட அவங்க அழகான அந்த உடைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரக்கூடிய அந்த திறமை அவங்க கிட்டதான் இருக்கு. அதே போல எத்தனை பெண்கள் பாருங்க படிச்சதாலதான் இந்த மகளிர் தினத்துல எல்லாம் பாருங்க சிங்கப்பெண் விருதெல்லாம் வாங்கி இருக்காங்க. இதெல்லாம் சும்மா கிடைச்சிருமா? அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு விதம், ஆளுமை விதம், இதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விருதுகள் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சாந்தாம்மா சொன்னாங்க, ஆபீஸ் கணவனுக்கு வந்து
ஃபைல் எடுத்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் வந்து செய்யறாங்கன்னா அந்த அந்த இல்லத்தை ஆளக்கூடிய அந்த பெண்களுக்கு தான் அது தெரியும். அதாவது அதாவது சொல்லுவாங்க, பெருமையா சொல்லிப்பாங்க, என் கணவனுக்கு வந்து வேலை போறதுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தபடி அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, எது எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது, எல்லாமே நான் தான் எடுத்து கொடுப்பேன்னு பெருமையா சொல்லி கொடுப்பாங்கம்மா நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு திறம் இருக்கிறதால தான் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஒரு மகனா இருந்தாலும் சரி, ஒரு மகளா இருந்தா கூட பாருங்களேன், அவங்க வந்து வேற யார்கிட்டயும் சொல்லுங்க, தன் அம்மா கிட்டதான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை வந்து நம்ம அம்மா தான் நம்ம பொறுப்பா கவனிச்சுக்கிறா, ஆட்சி செய்யறா அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதனாலதான் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஆகவே இன்றைய காலங்கள்ல எந்த ஒரு காலத்திலும், இனிவரும் காலங்களிலும் சரி, எந்த ஒரு காலத்திலும் சரி, எல்லா இடத்திலையும் பெண்கள் திறம்பட ஆட்சி செய்யக்கூடியவர்களாக, ஆள்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறி நல்லதோர் தீர்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 அணியிலும் 3 பேர் தங்களுடைய அணிக்கான வாதங்களை முன்வைத்திருக்கிறார். பெண்கள் சமூகத்திலே ஆளுமை தன்மையோடு இருக்கிறார்களா அல்லது அடங்கி போகிற தன்மையோடு இருக்கிறார்கள்? இதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய வாத பிரதிவாதங்கள், கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி இதுதான். சமூகத்தை ஆள்பவர் பெண் தான். ஏனென்று சொன்னால், இந்த சமூகம் தொடங்கிய காலத்திலிருந்து பெண் வழி சமூகமாகத்தான் இந்த மாந்தர் இனம் தொடங்கி இருக்கிறது. பெண் தான் தலைவியாக இருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று. பெண் தான் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார். அதுதான் இந்த சமூகத்தினுடைய ஆதி தொடக்க வரலாறாக இருந்தது. ஆனால் அப்படியே தொடர்ந்து வந்திருக்கிறதா? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இதுதான் இன்றைய கேள்வி. நிறைய வாதங்களை முன்வைத்தார்கள். பெண்கள் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் அடக்கப்படுகிறார்கள் என்பதையும் மிகச் சிறப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். மட்டமா ஒரு தோசை சுட தெரியல, நீ ஊரை சுத்தி வந்து நாட்டை திருத்த போறியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு அம்மையார், இதுவே பெண்ணுடைய அடக்குமுறை அல்லவா என்று வைத்தார்கள். நியாயமான கேள்வி. வட்டமாக தோசை சுட்டு கொடுத்தால் வட்டமாக சாப்பிடுவாரா, புட்டு புட்டு சாப்பிடுவாரா? புட்டு புட்டு சாப்பிடுற வட்டமா கொடுக்கணும், புட்டு புட்டே கொடுக்கலாம் தோசையா? அருமையான, அதாவது பெண்களை வந்து தெய்வமாக போற்றுகிறோம். பெண்களை தெய்வமாக போற்றுகிறோம். நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள்லாம் மகிழ்ச்சி, நம்மளெல்லாம் தெய்வமா போட்டுறாங்க. நதிக்கு பேரு பெண் பெயர் தான், மொழிக்கு பேரு பெண் பெயர் தான். இப்படி பேரு மொழியை தெய்வமா உருவப்பட்ட போது பெண்ணாகத்தான் உருவப்பட்டோம். பாரத தேசத்தை உருவப்பட்ட போது இந்தியாவை பெண்ணாக, இந்திய பாரத தாயாக, இந்திய தாயாக பாருங்க. இப்படிதான் எல்லா வகையில பண்ணுவோம். ஆனா திரைப்படங்கள்ல பேயை காட்டுற போது பெண்ணை தான் காட்டுறாங்க. எப்போது ஆண்கள் பேயை பார்த்துருக்கீங்க நீங்க? சினிமாவில் ஆண் பேயை காமிச்சு பார்த்துருக்கீங்களா? எந்த சினிமாவிலையா ஆண் பேய் வராது, பெண் பேய் தான் வரும். அதுதான் கையில விளக்கத்துக்குன்னு பாட்டு பாடிக்கிட்டே போவோம், பாட்டு பாடிக்கிட்டே வரும். அதை வெள்ளை புடவை கட்டிட்டு போயிட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு வரும். எனவே இந்த ஆண்கள் போற்றுகிற போதும் பெண்களை போற்றுகிறார்கள். பேயின்னு சொல்ற போதும், தெய்வம்னு சொல்ற போதும் பெண்ணை போற்றுறாங்க. பேயின்னு சொல்ற போதும் அந்த பெண்ணை தான் காட்டுறாங்க. அதான் இன்றைய சூழலாக இருக்கிறது. மிக சிறப்பான வாதங்கள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நல்ல அருமையான கருத்துக்களை எடுத்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளை பற்றி சொன்னார்கள். பெண் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வீட்டிலே அடக்கப்படுகிறார்கள். பெண் காவல்துறை வீட்டிலே அடக்கப்படுகிறார்கள். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்த பிற்பாடு வீட்டுல இருந்து வேலைக்கு போற போதே ஆண் காவல்துறை அதிகாரிகள் பெண்களால் அடக்கப்பட்டு அனுப்புறாங்க. இன்னைக்கு போய் அதை முடிச்சுட்டு வந்து இல்ல ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுவும் இருக்குது. இந்த தமிழ் சுடர், பாரதி சுடர்லாம் என்னை பத்தி சொன்னாங்க. அது சொல்ல எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா சுடரை வந்து ஏத்துறதும் அது அமர்த்துறதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பெண்கள் தான் செய்வாங்க. அதனால அந்த சுடர் பொருட்களே எனக்கு அச்சத்தை கொடுக்கும்.
நிறைய பெண்கள் இன்றைக்கு கல்வித்துறையிலே மேலோங்கி இருக்கிறார்கள். முதலிடம் எடுக்கிற பெண்கள் எல்லாம், எடுக்கிற மாணவர்கள் எல்லாம் பார்த்தா பெண்களாக இருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளிலே பெண்கள் தான் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆசிரியர் துறையிலே ஆண் ஆசிரியரோட பெண் ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பல துறைகளிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே பெண்கள் படுகிற துன்பத்திற்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் பல்வேறு துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறார் பொருளாதார ரீதியாக. அப்படியே ஒரு பெண் தன்னுடைய திறமையினால் மேலோங்கி வந்துவிட்டால் உடனே அந்த பெண்ணின் மீது ஒரு இழி சொல் சுமத்தப்படும். அந்த பெண்ணின் மீது ஒரு இழி சொல் சுமத்தப்படும். அதை பத்தி தெரியாதா? லேசாக சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் சொல்வது மட்டுமல்ல, பெண்களே சொல்லுகிறார்கள். தன் திறமையினால் முன்னேறி வந்தாலும் அந்த பெண்ணை அவதூறு சொற்களால் இழிவுபடுத்துவது என்பது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் செய்கிறார். இது சமூகத்துடைய போக்காக இருக்கிறது. இப்படி பார்க்கிற பொழுது பெண்கள் பல இடங்களிலே ஆளுமை திறனோடு இருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக, இந்தியாவுடைய பிரதமராக, இது மாதிரி உயர்ந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் தங்களுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார்கள். கவுன்சிலராக இருப்பவர்களை விட்டுவிடுங்கள். அங்கே ஆணுக்கு அந்த தொகுதியில இடமில்லை என்பதற்காக அது பெண்ணுக்கான தொகுதி என்று சொன்னால் உடனே தன்னுடைய மனைவியை அங்கே நிறுத்தி ஆண் பின்னால் இருந்து அந்த பணியை செய்வார். அது போன்ற பணிகள்லாம் இருக்கிறது. ஆனால் பிரதம மந்திரியோ தலைமை அமைச்சரோ அல்லது குடியரசுத் தலைவரோ பணி அப்படி கிடையாது. அங்க ஆண்கள் எல்லாம் ஆளுமை செலுத்துவதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் தனி பெண் தான். அவங்க ஒரு கணவன் இல்லாத பெண் தான். எனவே அவர்களை ஆளுமை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே தன் திறமையாக இருந்தார். இங்கே தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்த அம்மா என்று அழைக்கப்படுகிற ஜெயலலிதா அவர்கள், இப்போது வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போன்றவர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய ஆளுமை திறனை காட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே பெண்கள் பல இடங்களிலே அடங்கி போகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலைக்கு செல்வது இவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையா அடக்குமுறையா என்று சொன்னால், மேலோட்டமாக பார்த்தால் உரிமை. ஆனால் உள்ளார்ந்து பார்த்தால் வீட்டு வேலை செய்தால் மட்டும் போதாது, நீ பணிக்கும் செல்ல வேண்டும், அங்கும் சம்பாதித்துக் கொண்டு வர வேண்டும். ஒரே ஒரு சின்ன கேள்வி வேலைக்கு அனுப்புகிற ஆண்களிடமெல்லாம் பார்த்து கேட்டு, உங்கள் வீட்டு பெண்மணி நாளை முதல் பொது சேவை செய்ய போகிறார், சம்பளம் கிடைக்காது, காலையிலே உங்க வீட்டிலிருந்து காசு எடுத்துக்கொண்டு சென்று பொது சேவை செய்து விட்டு வருவார், எத்தனை ஆண்கள் அனுமதிப்பார்கள்? அந்த பெண் சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஆண்கள், ஐயா நீ வீட்டுல கடை, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், உங்க வீட்டு வேலையை பாருங்க, போய் பொது சேவை செய்ய போறியா, வீட்டுல இருந்து காசு கொண்டு வெளியில விட போறியா, அதெல்லாம் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? அதுதான், காசு வருதுன்றதுக்காக வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. காசு வராத வேலைன்னு அனுப்ப மாட்டாங்க. இதுதான் பெண்கள் மீது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை கிடையாது. இது ஒரு விதமான பொருளாதார புரண்டால் தான். இங்கே பாரதி போன்றவர்கள் நிவேதிதாவினுடைய ஆசிரியர் பொறுப்பை அவரிடம் விட்டு அவருடைய மாணவராக இருந்தார். ஒரு சிலர், எல்லோரும் அப்படி கிடையாது. வெற்றி பெற்ற 60 பெண்களை பற்றி பேசுவதை எந்த வெற்றியும் கிடைக்காமல் அடைந்து கிடக்கிற 60 கோடி பெண்களை பற்றி பேச வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இப்படி பெண்கள் சமூகத்திலே பல இடங்களிலும் அடக்கப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். பெண்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் நமக்கு இந்த வாதங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது தெரிகிறது. ஆனால் அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதைத்தான் நாம் பார்க்கிறோம், உற்று நோக்க வேண்டும். கொரோனா காலத்தை பற்றி பேசினார். கொரோனா காலத்தில் எந்த ஆணும் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியவில்லை. வீட்டிலே பணம் கொண்டு வந்து தரவில்லை. ஏதோ அரசு ஊழியர்களாக இருந்தவர்களுக்கு பணம் வந்தது. தனியார் தொழிலை வேலை செய்தவர்களுக்கெல்லாம் சம்பளம் வரவில்லை. இன்னும் சுய தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் சுத்தமாக வருமானம் இல்லை. அப்போது அந்த
2 ஆண்டு காலம் குடும்பம் நடக்கவில்லையா என்றால் நடந்தது. அப்போது யாரால் நடந்தது? அந்த வீட்டில் இருந்த பெண்களால் நடந்தது. கணவன் பணிக்கு சென்று ஊதியம் கொண்டு தருகிறான். அந்த ஊதியத்தை வைத்து பெண் குடும்பத்தை நடத்துகிறார். அப்படி என்றால் பெண்ணுக்கு அந்த ஆளுமைத்தன்மை இல்லை. ஆண் தான் அந்த அந்த தன்மை இருக்கிறது. அவனிடம்தான் பணம் இருக்குது. அவன் தான் கொடுக்கிறான். அவன் தான் குடும்பத்தை நடத்துவதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கிறான் என்பது நமக்கு நன்றாக கண்கூடாக தெரிகிறது. ஆனால் கணவன் இல்லாத பெண்கள், கணவன் இருந்தும் எந்த விதமான உதவியும் செய்யாமல் பெண் வீட்டிலே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை திருடி கொண்டு சென்று குடிக்கிறவர்களை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். பெண்களை தவிக்க விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு வாழச் சென்ற ஆண்களை நாம் பார்க்கிறோம். தான் சம்பாதித்த பணத்தை குடிக்கோ அல்லது வேறு ஒரு தவறான செயலுக்கோ அல்லது சூதாட்டத்திலோ விட்டு விடுகிற ஆண்களை பார்க்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் யாரால் நடக்கிறது? சிந்தித்து பார்க்கிறது. இவன் தான் ஊதாரியா போயிட்டான், அப்ப அந்த குடும்பம் என்னாச்சு? சரிகட்டு போச்சா என்றால் இல்லை. அந்த குடும்பத்திலும் சிறப்பான தன்மைகள் நமக்கு இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அங்கே பெண்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பங்கள் முன்னேறி செழுமை பெற்றிருக்காது என்பதை நாம் நம்முடைய எண்ணத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அம்மையார் பேசும்போது சொன்னார்கள், ஆனால் அவர்களுடைய அணிக்கு எதிரான ஒரு கருத்தை கொடுத்து விட்டது. நாங்க வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஏடிஎம் கார்டு யாருக்கிட்ட இருக்கு கேட்டாங்க. அந்த வரிகள் தான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக அமைகிறது. நாங்கள் பணிக்கு செல்லுகிறோம், சம்பாதிக்கிறோம், ஏடிஎம் கார்டு யாரிடம் இருக்கிறது? கணவரிடம் தானே இருக்கிறது. கூகுள் பே யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தானே இருக்குது. கூகுள் பேவை நீங்க வச்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டை விட்ட குட்டிய போய் எடுத்துட்டு வரத்துக்கு அந்த டப்பாவில போய் பணத்தை எடுத்துட்டு வரத்துக்கு ஆண் தேவை. கார்டை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல இருந்தே பணத்தை அனுப்புறதுக்கு கூகுள் பே உங்க கையில வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? யார் ஆளுமை திறனோடு இருக்கிறார்கள்? பெண்கள் தான் ஆளுமை திறனோடு இருக்கிறார்கள். இந்த சமூகம் இன்றளவும் நீடித்து நிலைத்து ஒரு சமூக கட்டுப்பாட்டோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெண்கள் தான். ஏதோ குடும்பத்திலே சோறாக்குவதும், அவளுக்கு தேவையான துணிமணி எடுப்பதும், வீட்டுக்கு தேவையான செயல் செய்வது மட்டும் பெண்ணுடைய குணமாக பார்க்க கூடாது. அந்த வளர்கிற பிள்ளையை வழிநடத்துவது யார்? தாய்தான். அந்த வளர்கிற பிள்ளையை, அதாவது அன்புக்கு அன்னை, அறிவுக்கு தந்தை என்று சொல்லுவார்கள். ஆனால் தந்தை கொடுக்கிற அறிவை காட்டிலும் அந்த தாய் கொடுக்கிற நல்வழி, அந்த அறவழி, அதுதான் அந்த மகனை உயர்த்துகிறது, அவனை வெற்றியாளனாக மாற்றுகிறது. அந்த வெற்றியாளனாக அவனை மாற்றுகிற பொறுப்பு இன்றைய சமூகத்தை மட்டுமல்ல, எதிர்கால சமூகத்தையும் ஆள்பவளாக பெண் தான் இருக்கிறாள், பெண் தான் இருக்கிறாள், பெண் தான் இருக்கிறாள். அவளே ஆள்பவள் என்று கூறி இந்த பட்டிமன்ற அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.